மக்கள் நலனுக்காக பாடுபடுகின்றோம். கடந்த சனிக்கிழமை நாடே எதிர்பார்க்காத வகையில் ஒரு வரலாற்று பேரிடர் நம் கட்சியின் பிரச்சாரத்தின் பொழுது அரங்கேறிய அவலம் என்று நாம் அனைவரும் ஒப்புக்கொள்ள வேண்டும். அதே சமயம் அதற்கான முழு பொறுப்பையும் தார்மீக அடிப்படையில் நாம் ஏற்றுக்கொள்வோம். அரசியலுக்கு அப்பாற்பட்டு அங்கு நடந்த சம்பவங்களை பற்றி அரசும் நீதிமன்றமும் பொதுமக்களும் வெளிக்கொண்டு வருவார்கள் என நான் முழுமையாக நம்புகிறேன். அந்த பெருந்துயரத்தில் நம் சொந்தங்களை இழந்து வாடும் நம் சொந்தங்களுக்கு நாம் எத்தனை கோடி கொடுத்தாலும் அவர்களின் கண்ணீருக்கு அது ஈடாகாது. ஆயினும் இந்நேரத்தில் இறந்து போன அந்த மலர்களுக்கு நம் கண்ணீர் அஞ்சலியும் அவர்களின் குடும்பத்திற்கு மனம் துவண்ட அனுதாபங்களும் ஆறுதல்களும். நம் தளபதி சொன்னது போல் அந்த குடும்பங்களுக்கு நாம் கடைசி வரை உறுதியாக இருப்போம், உறுதுணையாக இருப்போம். நம் தளபதியும் அவர்களை விரைவில் சந்திப்பார் என நம்புவோம். இது போன்ற இனியொரு பெருந்துயரம் நிகழாத வண்ணம் நாம் உறுதியேற்போம். இந்த சம்பவத்தை வைத்துக்கொண்டு பல அரசியல்வாதிகள் பல வடிவங்களில் அரசியல் செய்கின்றனர். நம் தளபதியை தன் பக்கம் வைத்து கொண்டால் முதலமைச்சர் ஆகிவிடலாம் என்றும், நம் தளபதியை அன்றொன்றும் இன்றொன்றுமாய் விமர்சிக்கும் வாடகை வாய்சவடால் வாய்களும் இன்று கதறிக்கொண்டு திரிகின்றனர். செய்வதறியாமல் பிதற்றுகின்றனர். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நம் தளபதியை நாம் விட்டு கொடுக்காமல் அவருடன் துணை நின்று நம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய புது வடிவ பயணத்திட்டம், புதுமையான பிரச்சாரம், யாரும் எதிர்பார்க்காத பொதுமக்கள் சக்தியின் கரங்களோடு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் பயணிப்போம். 2026 மக்களுக்கான முதல்வர் வேட்பாளர் நம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய். மக்கள் நம் பக்கம். வெற்றி நிச்சயம். வாகை சூடுவோம். இப்படிக்கு நாம்.